பயமாக தான் இருக்கு. கடமிழியில் கமலதளம் கவிழினையில் சென்றுவேன். வெல்கம் பேக் டு விஷால் ஸ்டைல் கைஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா வாகமன் வந்திருக்கோம். இதுவும் கேரளா சீரிஸ் பேக் டு பேக் நம்ம வந்து கேரளா சீரிஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஹெரிட்டேஜ் ஸ்டைலில் நீங்க வந்துட்டு கேரளா வாகமன்ல ஒரு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதுவும் பட்ஜெட்ல பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. வாங்க. சென்னையிலேருந்து வந்து நம்ம அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துனே நம்ம ஊர் ஆற்றுக்கு கூட்டு போய் நல்ல ஒரு குளியலை போட வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக மதிய சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம போகிற வழியில் வாகமன் போகிற வழியில் ஜோதிஸ் மெஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே கூட்டு போய் சாப்பிட வச்சுட்டு குமிழி வழியாக டேரெக்டாக உள்ளே என்ட்ரானோம். வாகமன் நியர்பை வரும்போது ஒரு குட்டி பிரேக் எடுத்தோம். இவ்வளோ அழகான இடத்த பார்த்து நிப்பாட்டாமல் போனால் எப்படி? ஸோ ஃபார் த நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு இதுதான் நம்ம வீடு. ஸோ இந்த ரெசார்ட் பேர் ஹெலன் ஹில் ரெசார்ட். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி அங்கே போயிருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா ரெஃபர் பண்ணி நாங்கள் போனோம். ஸோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசார்ட். உள்ள 4 BHK தாராளமாக வந்துட்டு நீங்கள் ஒரு 8 கப்பிள் தாராளமாக இருக்கலாம். பசங்களாம் போனீங்கன்னா ஒரு 15 பேர் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக உள்ளே இருக்கலாம். இந்த ரெசார்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹெரிட்டேஜ் ஃபீல் கொடுக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு வுட் ஃபினிஷில் பண்ணியிருக்கனால உங்களுக்கு பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு அழகாக இருக்கும். வெளியே அவுட்லுக் எக்ஸ்டீரியரும் சரி, உள்ள இன்டீரியரும் சரி, எல்லாமே வந்துட்டு வுட் ஃபினிஷில் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு எனக்கெல்லாம் உள்ள பார்க்கும்போது அந்த சந்திரமுகி வந்துட்டு லிட்டரலி அந்த சைடில் ஒரு அவங்க லவ்வர் இருப்பாங்களே அந்த வீடு மாதிரி இருந்துச்சு. இது வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுருந்துருக்காங்க போல். நாங்கள் சும்மா மேலே இருக்கே அப்படின்னு சொல்லி லேடர் இருக்கேன்னு எடுத்து போட்டு மேலே போய் பார்த்தோம். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மேலே நம்ம தாத்தா வீட்டிலலாம் இங்கே மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அங்கே வந்துட்டு இந்த காஃபி விதை அப்புறம் இந்த டீ இதெல்லாம் வந்துட்டு இங்கே அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்குல்ல. ஸோ இதை காய போடுறதுக்காகவே இந்த ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ பழைய காலத்தில் இந்த நெல் கொட்டி வைக்கிறது இதெல்லாம் வச்சுருப்பாங்களே அது மாதிரி இங்கே வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு எதுக்கு வம்பு கீழே போயிடும். வாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு ரூமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். உள்ள நுழைஞ்சதுமே நேராக பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் அண்ட் அழகான மிரர் வச்சுருந்தாங்க. சைடில் அப்படியே திரும்பி பார்த்தோன்னா உள்ள கிச்சன் இருந்துச்சு. ஸோ இங்கே நம்மளுக்கு எதுவும் வேலை கிடையாது பெருசாக. அதனால் அவங்க ஸ்டவ் எதுவுமே இல்லை. நம்ம சொன்னோன்னா அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நம்ம எல்லாமே வந்துட்டு வெளியே தான் போய் வாங்கினோம். ஸோ இங்கே நேராக பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரூம் இருந்துச்சு. இந்த 4 BHKல இதுதான் ஃபர்ஸ்ட் ரூம். ஸோ பார்த்துக்கோங்க. உள்ளே வந்துட்டு ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. அண்ட் வந்துட்டு நாங்கள் எடுத்திருந்தது மொத்தமே 3 ரூம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இது வந்துட்டு அவங்க வந்துட்டு சும்மா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த டோரை ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக பேக் யார்ட் கூட்டு போகுது. ஸோ இது முடிச்சுட்டு டேரெக்டாக நான் உங்களுக்கு உள்ள ஃபஸ்ட்டு ரூமை சுற்றி காமிக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ ரூம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ரூமை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே கிருகிருன்னு வந்துடும் போல். இதுதான் வந்துட்டு செகண்ட் ரூம். ஸோ வந்துட்டு உள்ளே 2 காட் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு 4 பேர் தாராளமாக தங்கிக்கலாம். அப்படியே டேரெக்டாக போனோன்னா இங்கே ஒரு ரூம். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு கிங் சைஸ் பெட் போட்டிருக்காங்க. இங்கே தாராளமாக பசங்களாம் வந்தீங்கன்னா 3 பேர் தங்கிக்கலாம். ஸோ இது முடிச்சுட்டு டேரெக்டாக அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு அட்டாச் பாத்ரூம் தான். ஸோ நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு இங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 காட் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் தாராளமாக வந்துட்டு பசங்களாம் வந்தீங்கன்னா ஒரு 6 பேர் வரைக்கும் ஸ்டே பண்ணலாம். எல்லா ரூம்ஸ்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த வெளியே இருந்த ரூமுக்கு ஃபஸ்ட்டு நான் இப்போ போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். உள்ளே இந்த பாத்ரூமில் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா, பாத்ரூமில் 4000 ரூபாய்க்கு உங்களுக்கு ரூமையும் கொடுத்து இந்த பாத்ரூமில் வந்துட்டு வித் பாத் டப்போடு கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த ரூம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் கான்டாக்டை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு அதில் பார்த்து அவங்கள டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இந்த ரூமில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, இந்த லாக்ஸ்லாம் பாருங்களேன். அந்த பழைய காலத்து லாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த வுட்லேயே வச்சு லாக் பண்ணுவாங்களே அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சு. நம்ம அதை தாண்டி வர மாதிரி இருக்குது. உள்ள டேபிள் அப்புறம் இந்த கபோர்ட்ஸ்லாம் பாருங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வுட் ஒர்க்ஸில் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி எனக்கு இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் இல்லை இந்த ஹெரிட்டேஜ் ஃபீல் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இருக்கிறது. இந்த விண்டோ பாருங்க கைஸ், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் வருது? எனக்கு வந்துட்டு இந்த சந்திரமுகியில் அவங்க சைட்லேருந்து பார்ப்பாங்களே அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்புறம் பேக் யார்ட்லேருந்து பார்க்கும்போது மேலே வந்துட்டு கொஞ்சம் ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே எங்களுக்கு மேலெல்லாம் நாங்கள் எடுக்கலை. ஸோ வந்துட்டு நான் அந்த பக்கம் போகலை. உள்ளே டம் டும்னு சவுண்டு கேட்குது. உள்ளே இப்போ ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே என்ன பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இங்கே வந்து சேவ் பண்ணுங்கள். கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்குது. ஆட்டம் போட்டு ட்ராவல் பண்ண டயத்தில் எல்லோரும் அங்கங்கே சாஞ்சிட்டாங்க. ஸோ வெளியே வந்துட்டு அப்படியே நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம்டா அப்படின்னு சொல்லி 2 பேர் தீவிரமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்குமே நல்ல ஸ்பாட் தான் இங்கே. நாங்கள் போகும்போது வந்துட்டு கிளைமேட் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. ரொம்ப வந்துட்டு மிஸ்ட்டு அதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. பட் வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா அப்புறம் 2 ஸ்டோன் பெஞ்ச் போட்டிருந்தாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி உட்காந்து நல்லா சில் பண்ணிட்டு போகலாம். ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ்லாம் சீரியல் லைட்ஸ் போட்டாங்க. அது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம டேரெக்டாக வாகமான் சிட்டிக்குள்ளே போயாச்சு ஃபுட்லாம் வாங்குறதுக்காக. ஸோ அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்துச்சு. வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கு பார்சல் வாங்கியாச்சு, பரோட்டா பீஃப்லாம். நம்மளுக்கு இப்போது நைட்டுக்கு கேம்ப் ஃபயர் ப்ளஸ் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த ஸ்பீக்கரும் இருக்குது. போட்ட ஆட்டத்துக்கு நல்லா வாங்கிட்டு வந்ததெல்லாம் சாப்பிட்டுட்டு பட் வந்துட்டு ஃபுட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வாகமானில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது. ஆடி ஆடி டயர்ட் ஆகிறதுனால பாட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்பீக்கர் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது உங்களுக்கு ஸ்பீக்கர் வேணுனாலும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் யூனோ கார்ட்ஸ் ஆடிட்டு நல்ல உறக்கத்துக்கு போயாச்சு. மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா வெதர் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. லைட்டாக வந்துட்டு மழை பெஞ்சிட்டு பட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. என்னன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மழை பெய்யலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் இந்த டைம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு லைட்டாகவாச்சும் மழை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பிளான் பண்ணி நீங்கள் இங்கே வாங்க. இது நம்ம ரூம் மேலே இருந்து பார்த்தா இதுதான் வந்துட்டு ஓவர் வியூ. ஜஸ்ட் சும்மா பாருங்கள். சும்மா அப்படியே ஒரு வாக் வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். யாரும் இல்லை, எல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே சும்மா சுற்றி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வந்தேன் வெளியே. பக்கத்தில் வெளியே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் vlogல நாங்கள் எங்கே போகிறோம் வாகமானில், அதுக்கு வந்துட்டு எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அப்படின்றத நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாகமான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனாலும் ஷேர் பண்ணி வாகமான் போகலான்னு சொல்லுங்கள். கருமா